கைஸ் நம்ம கரீனா சைலண்டா ஒரு 10 மெயின் கேரக்டருக்கு பவர் மாத்திட்டாங்க. இதுல என்ன ஹைலைட்னா அதுல எதுவுமே பாசிவ் ஸ்கில் கிடையாது, எல்லாமே பிளேயர்ஸ் அதிகமா யூஸ் பண்ற ஆக்டிவ் ஸ்கில். என்னென்ன கேரக்டருக்கு பவர் மாத்திருக்காங்க அப்படின்னு மொத்தமா இந்த ஒரே வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹூகாங் கேரக்டர் ஸ்கில் ஆன் பண்ண உடனே 10 செகண்டுக்கு மட்டும் தான் நம்மளால அந்த செடியா இருக்க முடியும். நம்ம மூவ்மெண்ட் ஸ்பீடு கூட 10% கம்மியாயிரும். கூல் டவுன் 2 நிமிஷம். அடுத்தது இந்த டாட்சியா கேரக்டர் பவர் கம்மி பண்ணிட்டாங்க. கூல் டவுன் 2 நிமிஷம். ஒரு தடவை மட்டும் தான் டாட்சியா ஸ்கில் யூஸ் பண்ண முடியும். ஆனா எனிமி நீங்க நாக் டவுன் பண்ண அது ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது இந்த குரோனோ கேரக்டர் பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஷீல்ட் 10 செகண்ட் வரை இருக்கும். அடுத்தது ஸ்கைலர் கேரக்டர் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கைலர் யூஸ் பண்ற ஒரே செகண்ட்ல எனிமியோட க்ளோவால் பிரேக் ஆயிரும். அடுத்தது கேசி கேரக்டர் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 50 இருந்த இதோட ரேஞ்ச் 70 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஓரியன் கேரக்டர் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கில் யூஸ் பண்ணும்போது 5% தான் நமக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு கம்மியாகும். அடுத்தது இந்த க்ளூ கேரக்டர் பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கில் யூஸ் பண்ணும்போது நம்ம மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது இந்த சாண்டினோ கேரக்டர் பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 60 மீட்டர் போக வேண்டிய சாண்டினோவோட ஷேடோ 90 மீட்டர் வர போகுது. அடுத்தது இந்த டிமிட்ரி கேரக்டர் பவர் இன்க்ரீஸ் தான் பண்ணிருக்காங்க. டிமிட்ரி யூஸ் பண்ணும்போது இந்த சர்க்கிள் ஒன்னு வரும், அதோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இந்த ஹோமர் கேரக்டர் இதுக்குமே இந்த 5.5 ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோக்களை கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.